குட்டி கதை. குட்டி கதைன்னா, நான் கேட்டு தெரிஞ்சத உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னன்னா, ஒரு ஊர்ல ரொம்ப குடிகாரன். அவன் எனி டைம் சிக்கிலே தான் இருப்பான். ரொம்ப நல்லா குடிப்பான். குடிச்சுக்கிட்டு பசி வந்த உடனே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கிறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அப்போ அந்த பையன பார்த்து இவன் கேட்டானா, "ஏன் தம்பி நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா? டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறியே, படிக்க போகலையான்ட்டு." உடனே அந்த பையன் பார்த்துட்டு சொன்னானா, "இல்ல, எனக்கு படிக்க ஆசையா தான் இருக்குது. ஆனா ஸ்கூலுக்கு போக முடியல. எங்க அப்பா உங்கள மாரி ரொம்ப குடிச்சு அவரு உடம்பு முடியாம இறந்துட்டாரு. அதனால தான் நான் இந்த டேபிள் துடைக்க வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சம்பளம் குடுப்பாய்ங்க. அப்புறம் அம்மாவும் வீடு வீடா வேலைக்கு போவாய்ங்க. இந்த பாத்திரம்லாம் கழுவக்கு போவாய்ங்க. நாங்க 2 பேரும் வேலை பார்த்தா தான் எங்க வாடகைலாம் குடுத்து, வீட்டு வாடகைலாம் குடுக்கணும். எங்க சாப்பாடுலாம் பார்க்கும்போது நாங்க 2 பேரும் வேலை பார்த்தா தான் எங்களால முடியும்." ரொம்ப யோசிச்சுட்டு, நமக்கு இனி இந்த குடி வேண்டாம். நம்ம குடிச்சா என் குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். என் பிள்ளைங்க கஷ்டப்படும். என் பொண்டாட்டி கஷ்டப்படுவா. இனி நமக்கு இந்த குடி வேண்டான்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சு, இனி குடிக்கண்டாம் அப்படின்னு நெனச்சு அதுலேருந்து கிளம்பி போயிட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்லி தெரியறத விட, பட்டு தெரியறது வந்து ஓரளவுக்கு மண்டையில ஏறும். அதனால மனசு உடைஞ்சு திருந்தாச்சுன்னா, மேலால் அவர் குடிக்க அந்த மனசு வராது. அதனால மனம் ஒண்ணு தான் மார்க்கத்த உண்டாக்கும். எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. சாரி. நன்றி.